ஒரு ஃபேமிலி கோர்ட்டில் இருக்கிற ஒரு கேஸை நீங்கள் ஹை கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணலாம். ஹை கோர்ட்டில் ஒரு அக்ரீவ் ஆயிடுச்சுன்னா, அதாவது நீங்கள் தோத்துட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சேலஞ்ச் பண்ணுறோம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஜுடிஷியரி மேலே நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஆனால் தேவை பொறுமை. ஸோ பொறுமையாக இருந்தீங்கன்னா ஆண்கள் கண்டிப்பாக இதில் ஜெயிக்க முடியும். ஸோ சூசைட் அப்படின்ற ஒரு 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 மனநிலைக்கு போக தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வாதாட வக்கீல் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்லேயே இலவச வக்கீல் வச்சு தராங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் சரி, ஒரு தாலுக் கோர்ட்லேயும் சரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கங்கே சட்டப்பணி, இலவச சட்டப்பணிகள் பண்ணுறாங்க. ஸோ அந்த அட்வொகேட்ஸை நாடி நீங்கள் உங்கள் தீர்வை பெறலாம். ஆனால் சூசைட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படின்றத என்னோடய தாழ்மையான கருத்தாக நான் தெரிஞ்சுக்கிறேன். முடிவாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு வழக்கு இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இது போராடுங்க. இந்த அத்துல் சுபாஷ் மாதிரி யாரும் இனிமேல் இந்த உயிரை மாற்றி கொள்ளக்கூடாது. ஏன்னா